ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மத்ஸ்யாசனா. மத்ஸ்யாசனா ஃபிஷ் போஸ்ன்னு சொல்லலாம். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. சரள மத்ஸ்யாசனா, பூர்ண மத்ஸ்யாசனான்ட்டு. இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, ஹை பிபி பேஷண்ட்ஸ், சிவியர் பேக் பெயின், நெக் பெயின், நீ பெயின், ஹிப் பெயின் இருக்கவங்க இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹார்ட் பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இந்த ஆசனாவை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த ஆசனாவை எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா, பத்மாசனா பொசிஷனில் உட்காந்துட்டு உங்களுடைய முதுகை ஆச்சா ஃபார்ம் பண்ணி உங்களுடைய உச்சந்தலையை தரையில் வைக்கணும். உங்கள் வலது கையால் இடது காலோட பெருவிரலையும் உங்கள் இடது கையால் வலது காலோட பெருவிரலையும் பிடிச்சிருக்கணும். உங்கள் எல்போஸ் ரெண்டும் தரையில் இருக்கணும். இதுக்கு பேர் தான் மத்ஸ்யாசனா. உங்களுடைய கால்களை பத்மாசன பொசிஷனில் வைக்கணும். உங்களுடைய முதுகை கீழ்ப்பக்கமாக தரையில் படிய வைக்கணும். உங்கள் கைகளோட சப்போர்ட்டில் உங்கள் உச்சந்தலையை தரையில் படிய வைக்கணும். உங்கள் கைகளால் பெருவிரலை பிடிச்சிருக்கணும். பொறுமையாக மூச்சை நிதானமாக ஆழமாக இழுத்து விடணும். மறுபடியும் இந்த ஆசனாவை ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் கைகளை சப்போர்ட் பண்ணி உங்கள் தலையை நேராக கொண்டு வந்துட்டு உங்கள் கால்களை பொறுமையாக நீட்டி ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த ஆசனா பண்ணுறது மூலமாக நம்மளோட செஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆகுறதுனால நம்ம லங் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா சக்ராஸும் ஆக்டிவேட் பண்ணுற ஒரு ஆசனான்னு இதை சொல்லலாம். நம்மளுடைய த்ரோட் சக்ரா ஆக்டிவேட் ஆகுறதுனால தைராய்டு ப்ராப்ளம், த்ரோட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் இருக்கவங்க இந்த ஆசனாவை பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். உடல் சோர்வை போக்கி உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற ஒரு பெஸ்ட் ஆசனா இந்த மத்ஸ்யாசனா. லெக், பேக் அண்ட் ஆப்ஸ் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆசனான்னு சொல்லலாம். நியூ இயர் ரெசல்யூஷனில் ஒரு சின்ன டிப்பு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, தூக்கம், உறக்கம் சொல்லலாம். எப்போவுமே மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. உறக்கம், உணவு, உழைப்பு இந்த மூணுமே சரியாக நடந்தால் நம்மளுடைய பாடியும் மைண்டும் நம்மளால சரியாக வச்சுக்க முடியும். ஸ்லீப் இஸ் அன் அன்கான்ஷியஸ் மெடிடேஷன் சொல்லுவாங்க. மெடிடேஷன் இஸ் அ கான்ஷியஸ் ஸ்லீப். ஸோ தூக்கத்தை தான் நம்ம அதிகமான எனர்ஜியை கன்சியூம் பண்ணுவோம். அதனால தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான நேரத்தில் தூங்குறது தான் இங்கே முக்கியம். டெய்லி ஒரு 10 o'clock படுத்து காலையில் ஒரு 5 o'clock எழுந்துக்கிற மாதிரி ஒரு ஹேபிட்டை நியூ இயர்லேருந்து நம்ம கொண்டு வர பழகணும். முடிஞ்ச அளவுக்கு 10 o'clock படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் ஆஃப்டர் 9 o'clockலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தூங்கும்போது தான் உங்களோட பாடி நல்லா ரெக்கவர் ஆகும். நம்மளோட ஹீலிங் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பவது சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.